வணக்கம். இன்றைய தினம் மாதானம் முத்துமாரி அம்மனை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பெருமையும் புகழையும் தருபவளாக அருள்பாலித்து வருகிறார் சீர்காழிக்கு அருகே உள்ள மாதானம் முத்துமாரி அம்மன். பழங்காலத்தில் பிரம்பு எனப்படும் ஒரு வகை தாவரக்காடாக இருந்த பகுதியில் ஒரு புளிய மரம் செழித்து வளர்ந்திருந்தது. அதை பார்த்த வணிகர் ஒருவர் விலைக்கு வாங்கி வெட்டி வண்டியில் ஏற்றி செல்ல முற்பட்டார். வெட்டுண்ட புளிய மரத் துண்டுகளை ஏற்றி வந்த பாரவண்டி மாதானம் பகுதிக்கு வந்தவுடன் இருட்டிவிட்டது. மறுநாள் புறப்பட முடிவு செய்த வணிகர் இரவு அங்கேயே தங்கினார். மறுநாள் சூரியன் உதித்த பின்னர் வண்டியில் மாடுகளை பூட்டி ஓட்ட முற்பட்ட போது வண்டி கிளம்பவில்லை. விவரம் அறிந்து வடக்கால் ஜமீன்தார் வந்தார். மரத்தை சிறு துண்டுகளாக்கி ஏற்றிச் செல்லுமாறு கூறினார். மரத்தை வெட்டிய போது எல்லோர் கண்களையும் கூசு செய்யுமாறு ஒரு பேரொளி கிளம்பியது. அதிலிருந்து வெளிப்பட்டு அனைவரையும் பக்தி பரவசம் கொள்ள செய்து ஆட்கொண்டால் ஸ்ரீ முத்துமாரி அம்மன். ஜமீன்தார் வியந்தார். அங்கேயே அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பினார். இங்குள்ள பல கிராமங்களுக்கு கண்கண்ட தெய்வம் குலதெய்வமாகும். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று தீமிதி மகோற்சவம் இங்கு மிக சிறப்பாக நடக்கிறது. ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தீமிதித்து அம்பாளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.